சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல லாஸ்ட் இன் ஸ்டார் நைட் அப்படிங்கிற ஒரு கொரியன் அனிமேஷன் மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸ்பேஸை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் டிராமாவா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஜே அண்ட் ஜோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸை மையமா வச்சு இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவு கொண்டுட்டு இருக்கா. அதாவது எர்த்துல இருந்து எப்படியாவது மாசுக்கு டிராவல் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவுல இருக்கா. இவளுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எர்த்துல இருந்து மாசுக்கு டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. இதனால தன்னுடைய அம்மாவுடைய கனவை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருக்கா. அந்த சமயத்துல தான் ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவுல இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குரிய காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மலருது. இவங்களுடைய காதல் மலர்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆம்பிஷன்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஹீரோயின் அந்த பேஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இறுதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துல இருந்து உயிர் பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. இந்த படத்துல பெரும்பாலான காட்சிகள் அப்படிங்கிறது உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கதையை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா அந்த இறுதியில ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா பில்ட் பண்ணியிருந்தாங்க. ரசிக்கக்கூடிய வகையில அமைச்சிருந்தாங்க. அதே போல அனிமேஷன் கேரக்டர்ல எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்துல ரொம்ப நீட்டாவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் படத்துல அனிமேஷன் கேரக்டர்ல எப்படி எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த படத்துல அனிமேஷன் கேரக்டர்ல எமோஷனல் அவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எமோஷனலா இருந்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய அந்த காதல் காட்சிகள், அவங்களுக்குள்ள எப்படி காதல் மலருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு அழகா நீட்டா காட்சிப்படுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2050 51 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ண விதமாகட்டும், அதை காட்சிப்படுத்தின விதமாகட்டும் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ரசிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. இந்த படத்தினுடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு டைம். குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஒரு டீசென்டான அனிமேஷன் மூவி. ஆனா இந்த படத்துல இந்த லவ்வை தாண்டி ரொமான்ஸை தாண்டி ஏதாவது புதுசா விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சில கதைகள் இவங்களுடைய பேரண்ட்ஸுடைய கதைகளை ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி காட்டிட்டாங்க. அதை தாண்டி பெருசா எதுவும் இல்லை. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.